வணக்கம் சார். வணக்கம்மா. பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கா? பொங்கல் பரிசு முன்னாடி எல்லாம் பொங்கல் இப்போ இந்த சர்க்கரை, வெல்லம், கரும்பு இதோட சேர்த்து ரொக்க பணமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருந்துச்சு அந்த பணத்தை வாங்குறதுக்கு, அந்த பொருட்களை வாங்குறதுக்கும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த மாதிரி எந்த ரொக்க பணமும் கொடுக்கல. அதனால மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. பொதுமக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டலை இதுக்காக. அரசாங்கம் இலவச பஸ் பாஸ், நான் முதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு பணம், இப்படி நிறைய நலத்திட்டம் பண்றாங்க. இதையும் தாண்டி 2000 3000 பணம் ஓட்டை தீர்மானிக்கும் என நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது ஓட்டை தீர்மானிக்கும். ஏன்னா இப்போ காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு தான் இந்த பணம் கொடுக்குறாங்க, இலவச மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க சில பேர் நன்றி உணர்வோடு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சுருக்கு அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. இந்த திட்டங்கள்லாம் போய் சேராத குடும்பங்களும் ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நமக்கு தான் அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2000 3000 அந்த ரேஷன் கடை மூலம் கொடுக்குறது தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டு வச்சுருக்கிற அத்தனை பேருக்கு அந்த பணம் போய் சேரும். அப்படிங்கிறப்போ அரசாங்கம் இவ்வளவு பணம் கொடுக்குறப்போ அது நிச்சயம் அது ஓட்டுகளாக மாறுவதற்கு பெரும் வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருமே திமுக அரசுக்கே ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா நிறைய பேர் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு இளைஞர்களோட ஓட்டு, புதிய வாக்காளர்களோட ஓட்டு அவரை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அரசாங்கம் இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் இது ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டாக இது நிச்சயம் மாறும். பொதுமக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, பண்டிகை காலங்களில் பொருட்கள் வாங்குவதற்கு இந்த பணம், ரொக்க பணம் கொடுக்குறாங்களே, அது ரொம்ப பேருதவியாக இருக்கும். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அரசு ஊழியர்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்குறாங்க. அவங்க மாதம் மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும். ஏன் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த பணம் கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு என்ன குடியா மூழ்கி போயிட போது? கொடுத்தாதான் என்ன, கொடுத்தாங்கன்னா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லாட்டி அவ்வளோதான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.